வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தில் பாலாக்கிடம் பேலேயாம் கடைசியான ஒரு செய்தியை கொடுக்கின்றான். நாம் அறிந்திருக்கிறபடி இந்த பாலாக் நிமித்தம் பார்க்கும்படியாகவும் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாகவும் பேலேயாமுக்கு மிகுதியான செல்வத்தை வாக்கு பண்ணி அவனை அழைத்து கொண்டு வந்தான். எனக்காக இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபிக்க வேண்டும், அப்பொழுது நான் அவர்களை யுத்தம் செய்து மேற்கொள்வேன் என்று அவனிடம் சொல்லி அவனை கொண்டு வந்தான். பேலேயாமும் எத்தனையோ முறை இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக முயற்சி செய்தான். ஆனாலும் ஒரு முறையும் அவனால் சபிக்க முடியவில்லை. இப்பொழுது கடைசியாக 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறது போல, வாரும் வேறொரு இடத்திற்கு உம்மை அழைத்து கொண்டு போகிறேன், நீர் அங்கே இருந்தாவது எனக்காக அவர்களை சபிக்கிறது தேவனுக்கு பிரியமாயிருக்கும் என்று பாலாக் பேலேயாமிடம் சொன்னான். இப்பொழுதும் பேலேயாம் இந்த ராஜாவிடத்தில் மறுபடியும் 7 பலிபீடங்களையும் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் ஆயத்தம் பண்ணும்படி சொல்லுகின்றான். ஆனால் இந்த முறை அவன் முயற்சி செய்யும்போது ஒரு வித்தியாசம் ஏற்படுகின்றதை 24ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பேலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் என்று வாசிக்கின்றோம். பேலேயாமே இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு அவனுடைய மந்திர தந்திரங்கள் போதாது என்பதை கண்டுபிடித்தான். ஆகவே அவனுடைய எல்லா மந்திர செயல்களையும் நிறுத்திவிட்டு இப்பொழுது வனாந்திரத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி பார்த்தான். இந்த நேரத்தில்தான் 2ஆம் வசனம் சொல்லுகிறது போல தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினது என்று பார்க்கின்றோம். நண்பர்களே, தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கின்றார். எவருடைய வாழ்க்கையையும் எவருடைய நாவையும் ஆண்டவர் தமக்கென்று உபயோகப்படுத்த முடியும். ஏனென்றால் அவருடைய நோக்கமே முக்கியமானது. அவருடைய நோக்கமும் சித்தமும் எப்பொழுதும் நிலைநிற்கும். இப்பொழுது ஆண்டவர் பேலேயாமுடைய கண்களை திறந்தார். அவன் ஒரு வித்தியாசமான தரிசனத்தை அவன் பார்த்தான். 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று பேலேயாம் சொன்னான். கண் திறக்கப்பட்டவன் என்ன பார்த்தான்? 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்தில் ஒரு ஆசீர்வாதமான ஜனத்திரளை அவன் பார்த்தான். 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கின்ற ஆசீர்வாதங்களை பேலேயாம் ஆறுகளாகவும் தோட்டங்களாகவும் தண்ணீர் அருகே இருக்கின்ற கேதுரு விருட்சங்களாகவும் அவர்களுக்கு இருக்கின்ற ராஜாவாகவும் ராஜ மேன்மையாகவும் பார்த்தான். 9ஆம் வசனத்தில் அவன் சொன்னது போல, சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். ஆம் நண்பர்களே, தேவன் எவரை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டாரோ அவர்களை ஒருவனும் சபிக்க முடியாது. உண்மையில் அவர்களை சபிக்க நினைக்கின்றவன் சபிக்கப்பட்டு போவான். இதைதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். இன்று கூட தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் சண்டை போடுகிறவர்களுக்கு இதுதான் நடைபெறும். இந்த ஆசீர்வாதங்களை கேட்டபோது பாலாக் மிகுந்த கோபம் அடைந்து தன்னுடைய கையை அடித்து கொண்டு பேலேயாமை உடனடியாக தன்னுடைய வீட்டுக்கு போக சொல்லுகின்றான். தான் பேலேயாமுக்கு கொடுப்பேன் என்று அவன் வாக்கு பண்ணின அந்த பெரிய வெகுமதியை நான் தர முடியாது என்று சொல்லுகின்றான். ஆனாலும் பேலேயாம் போகும் முன்பதாக
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பற்றி பேசிவிட்டு போகின்றான். அது என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உலகம் முழுவதற்கும் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அனுப்பப் போகின்றார். 17ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று வரப்போகின்ற இஸ்ரவேலின் அதிபதியை குறித்து பிலேயாம் சொன்னான். நண்பர்களே, இந்த நட்சத்திரமும் இந்த செங்கோலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கின்றது என நமக்கு தெரியும். ஆம், இஸ்ரவேல் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம்தான். ஆனால் அந்த எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், இஸ்ரவேலின் மூலமாய் ஆண்டவர் கொண்டு வந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே. அவர் வெறும் இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே நாம் தான் இன்றைக்கு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கின்றோம். ஒன்றும் நம்மை மேற்கொள்ள முடியாது. பாவத்தின் மரணத்தின் சாபமும் நம்மை மேற்கொள்ள முடியாது. நண்பர்களே, அன்றைக்கு இந்த பிலேயாம் பேசின வார்த்தைகளை ஒருவேளை பாலாக்கினுடைய அதிகாரிகளோ இல்லாவிட்டால் பிலேயாமின் வேலைக்காரரோ வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதை சொல்லியிருக்க வேண்டும். அப்படிதான் மோசேக்கு இது தெரிய வந்து இந்த எண்ணாகம புஸ்தகத்தில் அதை அவர் எழுதி வைத்திருக்கின்றார். இந்த பிலேயாமினுடைய வார்த்தைகளை கேட்ட மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த வார்த்தைகள் எவ்வளோ பெரிய உற்சாகமாக இருந்திருக்கும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதே வார்த்தைகள் நமக்காகவும் இன்றைக்கு வேத புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றபடினால் நாம் இதை படித்து நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை போற்றுவோம். அவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆளுகை செய்கின்ற தேவனாய் இன்றைக்கு வந்திருக்கின்றார். அவராலே நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகின்றோம். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.